எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. எது செஞ்சாலும் எனக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஒவ்வொரு பொழுதுமே எனக்கு இந்த நாள் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்துராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடே போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு மகிழ்ச்சிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்னால் பரிகாரம் பண்ண முடியல, ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நிறைய ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உணவளிக்கும் பணியை முடிந்த அளவு தினந்தோறும் செய்துட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் மட்டுமாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். யாராவது ஒருத்தருக்கு மட்டுமாவது நீங்கள் உணவளிக்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய பலன் நிச்சயமா உங்க கர்ம வினையை தீர்க்கும், முன்னோர் சாபத்தை தீர்க்கும். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச இடத்துலையே, நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க இல்லையா, அந்த இடத்துலையே கண்ணை மூடிட்டு முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை கடைபிடிங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகம், சௌபாக்கியம், சௌஜன்யம். சுகம், சௌபாக்கியம், சௌஜன்யம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, நான் நினச்ச மாதிரி இன்றைய பொழுது எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. குறைந்தபட்சம் 3 முறை, அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எழுந்த உடனேயே நீங்கள் அந்த படுத்திருந்த இடத்துலையே எந்திரிச்சு உட்கார்ந்துருந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் துவங்கி பாருங்களேன். அன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன விஷயத்துக்காக முயற்சி செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் திருப்பி போர்வையை போத்திட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா இந்த வார்த்தை இல்லைங்க, நீங்கள் கடவுளே உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் நீங்கள் நினச்சது நடக்காது. அதற்கான முயற்சியும் நம்பிக்கையும் அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வார்த்தையை தினம்தோறும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.